63 நாயன்மார்களின் கதைகள். 8. திரு எரிபத்த நாயனார். குலம் சான்றோர் குலம். அவதரித்த நாள் மாசி மாதம் ஹஸ்தம் நட்சத்திரம். அவதரித்த தலம் கருவூர். கரூர். இந்த கரூர் சேரர் காலத்தில் கருவூர் என்றும் வஞ்சி என்றும் வழங்கப்பட்டது. சோழர் காலத்திலும் இந்நகரம் கொடிகட்டி பறந்தது. மிகப்பெரிய வணிக மையமாக இந்நகரம் விளங்கியிருக்கிறது. உறையூரை தங்கள் உறைவிடமாக கொண்டாலும் கரூரை தலைநகரமாக கொண்டும் சோழர்கள் ஆட்சி புரிந்துள்ளனர். இந்த சோழர்களின் காலம் 9ஆம் நூற்றாண்டு தொடங்கி 13ஆம் நூற்றாண்டு வரை நீடிக்கிறது. அந்த சோழ மன்னர்களில் ஒருவர்தான் புகழ் சோழன். இவருடைய காலம் இதுதான் என்று அறுதியிட்டு கூற முடியவில்லை. இருந்தாலும் அனபாய சோழனின் முன்னோர் என்று கருதப்படும் இவர் 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கலாம் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இந்த மன்னனை பற்றிய குறிப்பு திருவிளையாடற் புராணத்திலே சேக்கிழாரால் 2 இடங்களில் சுட்டிக்காட்டப்படுகிறது. இவரும் 63 நாயன்மார்களில் ஒருவராகி புகழ்ச்சோழ நாயனாராக விளங்குகிறார். அதன் பிறகு எரிபத்த நாயனார் காலத்திலும் இந்த மன்னன் சிறந்த சிவபக்தராக காட்சியளிக்கிறார். இந்த மன்னன் தான் கரூரிலும் ஆட்சி செலுத்தி வந்தான். கரூரை அமராவதி எனும் வற்றாத நதி வளங்கொழிக்கும் நகரமாக வைத்திருந்தது. இந்நகரத்தில் ஆனிலை என்னும் ஓர் ஆலயம் அமைந்திருந்தது. எம்பெருமானுக்கு பசுபதீஸ்வரர் என்றும் ஆனிலையுடைய மகாதேவர் என்றும் நாமங்கள் இருந்தன. மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் கரூரை அலங்கரித்தன. மற்றொரு புறம் அமராவதி ஆற்றங்கரையிலே அமர்ந்து வேத விற்பனர்கள் ஆகம நெறிப்படி யாகங்கள் நடத்துவார்கள். அடியார்களின் பிரவேசம் நகரமெங்கும் தங்கு தடையின்றி நடக்கும். ஆனிலை பெருமானை சிவனடியார்கள் வந்து வணங்கியபடி இருப்பார்கள். வைகரையில் பெண்கள் துகிலெழுந்து அமராவதியில் மஞ்சள் அரைத்து குளித்து மென்துகில் அணிந்து கூந்தலிலே நறுமணம் வீசும் மலர்களை சூடி குங்குமத்திலகமிட்டு அர்ச்சனை பூக்களுடன் ஆனிலை பெருமானை வழிபட்டு மகிழ்ந்த மகிழ்ச்சி முகத்திலே கொப்பளிக்க கரூர் வீதிகளில் நடந்து செல்லும் அழகே ஆனிலை ஆண்டவனின் தேர் பவனி வருவதைப் போல் நகரத்தை அலங்கரிக்கும். அப்படிப்பட்ட ஆனிலை ஆண்டவரின் அடியார்களில் ஒருவர்தான் எரிபத்தர். நெற்றியிலே திருநீறு, மேனியிலே வெண்ணீரு, கழுத்திலே ருத்ராட்ச மாலை என பரமசாதுவாக காட்சியளிப்பார் இந்த பரமனின் பக்தர். சிவனடியார்களுக்கு எந்த துன்பமும் யாராலும் நேர்ந்துவிடக் கூடாது என்பதுதான் இவர் பிறவியின் நோக்கமாக இருந்தது. ஒருவேளை அடியார்களை யாராவது துன்புறுத்தினாலோ அவர்களின் பணிகளுக்கு இடையூறு செய்தாலோ அதை பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல எரிபத்தர். நல்ல ஆரோக்கியத்தையும் வலிமையான உடற்கட்டையும் ஆனிலை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்தார். அடியார்களுக்கு துன்பம் நேரும்போது தனது வலிமையை அவர் பிரயோகிக்காமல் இருந்ததில்லை. அதற்காக மழு என்னும் ஆயுதத்தை கையில் எப்பொழுதும் வைத்திருப்பார். யாராவது சிவனடியார்களை துன்புறுத்தினாலோ அவர்களுக்கு இடையூறாக இருந்தாலோ அவர்கள் மேல் மழு என்னும் கோடாரியை எறிய தயங்கியதில்லை அவர். அவர்களுக்குரிய தண்டனையாகவே அதை நிர்ணயித்திருந்தார் அவர். அதனால்தான் அவர் எரிபத்தர் என்று அழைக்கப்பட்டார். அவரது இயற்பெயரோ அறியப்படாமலே போய்விட்டது. இதே ஊரில் ஆனிலை பெருமானிடம் அளவற்ற பக்தி கொண்ட சிவகாமி ஆண்டார் என்ற அடியார் ஒருவர் இருந்தார். வயோதிகம் அவரை வரவேற்று ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அறநெறி தவறாத அந்தனர் அன்றாடம் நந்தவனத்தில் பூப்பறித்து வந்து மாலையாக்கி அதை ஆனிலை ஆண்டவனுக்கு சாட்சி வழிபடுவது அவரது அன்றாட வழக்கம். அவர் வைகரையில் எழுவார், அமராவதி ஆற்றில் குளிப்பார். பின் நெற்றியில் திருநீரும் மேனியில் வெந்நீரும் சிவாகம முறையில் அணிந்து ஒரு கழியில் ஒரு பக்கம் பூக்குடையை கட்டிக்கொண்டு அதை தோளில் சுமந்த வண்ணம் நந்தவனத்திற்கு பூப்பறிக்க செல்வார். இவர் பூப்பறிக்கும் முறையே அலாதியானதுதான்.
தும்மும் போதும் இருமும் போதும் எச்சில் தெரித்து விடும் என்பதால் வாயை கட்டிக்கொண்டுதான் புஷ்பங்களை பறிப்பார். எல்லா பூக்களையும் பறித்து விட மாட்டார். மலர்ந்தும் மலராத வண்டுகள் தொட முடியாத பூக்களை மட்டும் பறித்து மாலை ஆக்குவார். இப்படி மாலை தொடுப்பதும் அதை ஆண்டவனுக்கு சாட்சி மகிழ்வதும் அவரது வயோதிகத்தை மறக்கச் செய்தது. பூக்கள் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற அடக்க முடியாத அவாவினால் தாவி குதிப்பதும் தாளங்கள் போடுவதும் ஆவியில் கலந்துவிட்ட ஆண்டவனே ஆஹா ஆஹா என ஆனந்த கூத்தாடுவதும் அவருக்கு மனநிறைவை தந்தது. ஒரு நாள் பூக்கூடையை சுமந்து கொண்டு நகரத்தின் வீதியில் ஆனந்த நடைபோட்டுக் கொண்டிருந்தார். அன்றைய தினம் புரட்டாசி திங்கள் அஷ்டமி திதி. பசுபதீஸ்வரருக்கு திருவிழா. காமதேனு இங்கு வந்து தரிசித்ததாக ஐதீகம். நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. வீதி எங்கும் வாழை மரங்களை கட்டியிருந்தார்கள். தென்னங்குருத்துகளால் வீடுகளை அலங்கரித்திருந்தார்கள். துள்ளித் திரியும் இளம் கன்னிகள் மாக்கோலம் போட்டு அலங்கரிக்க, குமரர்கள் மாவிலை தோரணங்கள் கட்டி ஆரவாரம் செய்தார்கள். அத்தனை கடைகளிலும் அலங்கார பொருட்களால் நிரம்பி வீதிகள் களை கட்டியிருந்தன. ஜனங்களின் நடையில் வேகமும் முகத்தில் சிரிப்பும் அகத்தில் குதூகலமும் தாண்டவமாடியது. நகரம் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அச்சமயம் புகழ்சோழ் மன்னனது பட்டத்து யானையை அமராவதியில் குளிப்பாட்டி அலங்கரித்து 2 பாகன்களும் 3 குத்துக்கோள்காரர்களும் வீதியில் அழைத்து வந்தார்கள். அப்போது யானையின் புத்தி தானே மயங்கியதா இல்லை ஆணிலை ஆண்டவன் மயங்க வைத்தாரா என்று தெரியவில்லை. யானைக்கு மதம் பிடித்து விட்டது. பாகன்களும் குத்துக்கோள்காரர்களும் கூட நெருங்க முடியவில்லை. ஆக்ரோஷம் அதிகரிக்க யானை கண்ணில் பட்ட பொருள்களை எல்லாம் சூறையாட தொடங்கிவிட்டது. ஜனங்கள் நாலா பக்கமும் சிதறி ஓட ஆரம்பித்தார்கள். யானையின் ஆக்ரோஷம் அடங்கவில்லை. சூறாவளியில் சிக்கிய ஊர் போல கடைகளும் கடை வீதிகளும் சின்ன பின்னமாகின. என்ற மக்களின் குரல்கள் எங்கும் ஒலித்தன. அந்த கலேபரத்தில் தான் சிவகாமி ஆண்டார் சிக்கிக் கொண்டார். என்ன நடக்கிறது என்று அவர் யோசிக்கும் முன்பே சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் யானை அவரை துரத்த ஆரம்பித்தது. வயதான அந்தணரோ யானைக்கு ஈடு கொடுத்து ஓட முடியுமா? இருந்தாலும் மரண பயத்தால் தன் மொத்த சக்தியையும் கூட்டி ஓடினார். யானை விட்ட பாடில்லை. சிவதா சிவதா என்று குரல் மட்டும் பயத்தில் ஒலித்துக் கொண்டிருந்தது. அதற்குள் யானை அவர் கழியில் கட்டி தோளில் சுமந்து வந்த பூக்குடையை கழியோடு இழுத்து வீசியது. வீதியெல்லாம் பூக்கள் சிதறின. தும்பிக்கையால் அவரை தள்ளிவிட்டு மேலும் முன்னேறியது. சிவனே ஓலம், சிவனே ஓலம், ஆணிலை ஆண்டவா ஓலம் என்று கதறிக்கொண்டே கோபம் மிகுதியால் தன் கையில் இருந்த கழியை எடுத்து யானையை அடிப்பதற்காக அதை துரத்தினார். நடக்கும் காரியமா அது? அவரை யானை கீழே தள்ளியதுதான் மிச்சம். ஆனால் அந்த ஆணிலை ஆண்டவர் அருளாலோ என்னவோ அவர் உயிருக்கு ஆபத்து ஒன்றும் நேரவில்லை. உயிருக்கு ஆபத்தான நிகழ்விலும் ஆண்டவனுக்காக பறித்த பூக்களை யானை நிலத்தில் கொட்டி துவம்சம் செய்து விட்டதே. இனி எப்படி இதை இறைவனுக்கு சாற்றுவேன் என்றுதான் புலம்பினாரே தவிர உயிர் பிழைத்து விட்டோம் என்ற நிம்மதி பெருமூச்சு விடவில்லை. பசுபதீஸ்வரா, ஆணிலை பெருமானே ஓலம் ஓலம், ஆண்டவனே இனியும் நான் உயிரோடு இருந்து என்ன பயன்? பசுபதீஸ்வரா ஓலம் ஓலம் என்று அழுது புலம்ப ஆரம்பித்து விட்டார். இந்த நேரத்தில் தான் எரிபத்தர் தன்னிச்சையாக அங்கு வந்தாரா அல்லது அந்த தயாபரன் தான் அவரை வழிநடத்தி அங்கு வரவழைத்தாரா தெரியவில்லை. சிவகாமி ஆண்டரின் ஓலம் கேட்டு எரிபத்தர் அங்கு வந்து நின்றார். அவரது கோலத்தை கண்ட எரிபத்தரின் கண்கள் சிவந்தன.
சிவனடியார் ஒருவர் தரையிலே விழுந்து ஓலமிட்டுக் கொண்டிருப்பதை அவரால் பார்த்து ஜீரணித்துக் கொள்ள இயலவில்லை. அகத்திலே எள்ளும் கொள்ளும் வெடித்தது. அடியாரிடம் என்ன நடந்தது என்று விசாரித்தார். சிவகாமி ஆண்டாரும் நடந்ததையெல்லாம் ஒன்றுவிடாமல் சொன்னார். யானை பாகன்களும் அரண்மனை காவலர்களும் கூட ஏதும் செய்யவில்லை என்பதையும் கூறினார். எரிமலை வெடித்து சிதறி குழம்புகளை கக்குவது போல் எரிபத்தரின் கண்களில் கோபாக்கினி கொழுந்து விட்டிருந்தது. கட்டுக்கடங்காத ஊழி அலை போல ஓடினார். எங்கே யானை, எங்கே யானை என்று தேடினார். அம்மதங்கொண்ட யானையின் செயலில் மாற்றம் ஏதுமில்லை. ருத்ரதாண்டவமூர்த்தியாக யானையின் முன்னால் போய் நின்றார் எரிபத்தர். தனது ஆயுதமான மழுவென்னும் கோடாரியை வீசி யானையை வெட்டி வீழ்த்தினார். யானையின் பிளிரல் சத்தம் அந்த பகுதியை கிடுகிடுக்கச் செய்தது. யானை தரையில் சாய்ந்தது. அதை கண்ட யானை பாகன்களும் குத்துக்கோல்காரன்களும் அங்கே ஓடி வந்தார்கள். அவர்களை கண்டதும் அவரது சினம் இரட்டிப்பாகியது. அடியாரை காப்பாற்ற முடியாத காவலர்களும் குற்றவாளிகளே என்று எண்ணினார். அடுத்த நொடியில் சற்றும் சிந்திக்கவே இல்லை, அவர்களையும் வெட்டி சாய்த்தார். இங்கே நமக்கோர் கேள்வி எழலாம், எழ வேண்டும். அதாவது, அடிப்பட்டவரோ ஒரு அந்தணர் சிவனடியார். அவர் பறித்து வந்த பூக்கள் கொட்டிவிட்டனவே தவிர அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இடையூறு செய்தது நல்ல நிலையில் உள்ள யானை அல்ல, தான் இன்னது செய்கிறோம் என்பதை அறியாத மதம் கொண்ட யானை. அந்த யானையும் சாதாரண யானை அல்ல, புகழ்ச்சோழ மன்னனின் பட்டத்து யானை. அரண்மனை காவலர்கள் மதம் பிடித்த யானையை அடக்கிவிட முடியுமா? ஆனால் அவர்களை கொன்றது எந்த விதத்தில் நியாயம் என்று பல கேள்விகள் எழுவது நியாயம்தானே. பசுபதீஸ்வரரின் பக்தரான எரிபத்தருக்கு இந்த நியாய தர்மங்கள் தெரியாதா என்ற கேள்வியும் எழும். இந்த கதையில் இந்த இடம் சற்று நுட்பமாக பார்க்க வேண்டிய இடம். ஏன் எரிபத்தர் இந்த கொலைவெறி கொண்டார்? இதை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் ஒரே ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது புற உலகம் மறந்து போகும். தன்னுடைய இலக்கு மட்டுமே அங்கு நோக்கமாக இருக்கும். எரிபத்தரின் இலக்கு அடியார்களை யார் துன்புறுத்தினாலும் அவர்களை தண்டனைக்குள்ளாக்க வேண்டும் என்பது மட்டுமே. மற்ற எந்த உணர்வுகளும் அவரை பாதிக்கும் நிலையில்லை. புற உலகமே மறந்து போனது. பட்டத்து யானைக்கு பங்கம் ஏற்பட்டால் என்ன பரிசு கிடைக்கும் என்பது அவருக்கும் தெரியும். ஆனால் அது மறைந்து போய்விட்டது. அந்த யானை நல்ல நிலையில் இருந்ததா? அதுவும் இல்லை. அது தன்னிலை மறந்து மதம் கொண்டிருந்தது. இதுவும் மறந்து போய்விட்டது. மதம் பிடித்த யானையை காவலர்கள் அடக்கிவிட முடியுமா? முடியாது. இதுவும் மறந்து போய்விட்டது அல்லது மறைந்து போய்விட்டது. சிவனடியாரை காக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே மேலோங்கி மற்ற உணர்வுகள் மறைந்து போய்விட்டன. அதனால்தான் யானையை வெட்டினார், 5 காவலர்களை வெட்டினார். இப்போது அடியாரை துன்புறுத்தியவர்களை தண்டித்து விட்டதாக எண்ணினார். ஆகவே அதே கோலத்தில் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றார். மேலுள்ளவை எல்லாவற்றையும் மறந்ததால் இவர் தீர்ப்பை உடனே எழுதிவிட்டார். இதுவே இறைவனாக இருந்தால் தீர்ப்பு சற்று நின்றுதான் எழுதப்பட்டிருக்கும். இவர் நோக்கம் நல்லதானாலும் இவர் இறைநிலை அடைய இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறதென்றே கொள்ள வேண்டும். எப்படியோ பட்டத்து யானை எரிபத்தரால் வெட்டப்பட்டதையும் காவலர்களையும் அவர் வெட்டி சாய்த்ததையும் புகழ்ச்சோழ மன்னனிடம் யாரோ உரைத்து விட்டார்கள். புகழ்ச்சோழர் கொந்தளித்து போனார், வெகுண்டெழுந்தார், வெண்புறவி ஏறினார். வீரர்கள் போர் சங்கு முழங்க, பேரிகை முரசம் ஒலிக்க போருக்கு புறப்படுவதை போல் புறப்பட்டு விட்டார். நேராக கொலைக்களம் வந்து சேர்ந்தார். பட்டத்து யானை உயிர் துறந்து தரையில் கிடந்தது. காவலர்கள் போர்க்களத்தில் கொலையுண்டதை போல பிணமாக கிடந்தார்கள். அருகிலேயே எரிபத்தர் ஸ்தம்பித்து நின்றபடியே இருந்தார். புகழ்ச்சோழர் தன் சைன்யங்களை சற்று தள்ளி நிறுத்தி வைத்திருந்தார். எரிபத்தரை பார்த்தார். நெற்றியிலே வெந்நீர், மேனியிலும் வெந்நீர், கழுத்திலும் கையிலும் ருத்ராட்ச மாலைகள், திக்ஷண்யமான பார்வை. தவறு செய்ததற்கான எந்த பதற்றமும் இல்லை. அந்த கோலத்திற்கும் அவர் செய்த கொலைக்கும்
எந்த தொடர்பையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியவில்லை. மன்னர் குதிரையை விட்டு கீழே இறங்கிவிட்டார். நேரடியாக அவர் மேல் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. அருகில் இருந்தவர்களிடம் இந்த கொலைகளை செய்தது யார் என கேட்டான். மன்னரின் கேள்வியை அலட்சியப்படுத்த முடியாதல்லவா? எனவே அருகில் இருந்தவர்கள் இந்த கொலைகளை செய்தது எரிபத்தர் தான் என்று தன்னிலை மறந்து நின்று கொண்டிருந்த எரிபத்தரை சுட்டிக்காட்டினார்கள். மன்னனுக்கோ ஏனோ அதை நம்பும் எண்ணம் தோன்றவில்லை. அதனால் எரிபத்தரை பார்த்து, அன்பரே, இங்கு நடந்தது எதையும் நான் அறியேன். ஆனால் இங்குள்ளவர்களோ தாங்கள் தான் இந்த கொலைகளை செய்ததாக சொல்கிறார்கள். இதை நம்புவதா அல்லது நம்ப வேண்டாமா என்கிற தடுமாற்றம் என்னுள் தோன்றுகிறது. தாங்கள் என்று சொல்லி நிறுத்தினார் மன்னர். ஆம், அவர்கள் சொன்னது உண்மைதான் என்றார் எரிபத்தர். அப்படியா என்று அதிசயத்த மன்னன், அப்படியானால் தங்களின் சினத்தை தூண்டும் அளவிற்கு இங்கு ஏதோ காரியம் நடந்திருக்க வேண்டும். நடந்ததை விவரமாக கூறுங்கள் என்றான். அரசே, தங்களது பட்டத்து யானை சிவகாமி ஆண்டார் எனும் திருவடி வயோதிக அந்தணர் பறித்து வந்த பூக்களை பூமியிலே சிதறி நாசமாகும்படி அவரது பூக்குடையை இழுத்து தள்ளி அவரையும் தரையில் சாய்த்தது. அவர் தினமும் ஆணிலை ஆண்டவர்க்கு செய்யும் கைங்கரியம் தடைப்பட்டது. அது குறித்து அவர் ஓலமிட்டழுததை இந்த ஊரே அறியும். அதனால் யானையை கொன்றேன். அந்த யானையை அடக்கத் தவறிய காவலர்களும் பாகன்களும் என்னை பொறுத்தவரை குற்றவாளிகளே. ஆகவே அவர்களையும் கொன்றுவிட்டேன். அவர்களை கொல்வது என் நோக்கம் அல்ல, அடியார்களை காப்பது மட்டுமே எனது குறிக்கோள் என்று சொல்லி முடித்தார் எரிபத்தர். மன்னருக்கோ என்ன செய்வதென்றே புரியவில்லை. தன் பக்கமும் நியாயம் இருக்கிறதென்று எண்ணுகிறார் எரிபத்தர். ஆமாம், பட்டத்து யானை என்னுடையது. மக்களை காக்க வேண்டிய அரண்மனை காவலர்கள் என்னுடையவர்கள். சிவகாமி ஆண்டார் யானையால் தாக்கப்பட்டதற்கு இவர்களும் ஒரு வகையில் காரணமானவர்களே. ஆகவே ஒரு சிவனடியாருக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கும் நானே காரணம். ஆகவே தண்டனையை நானும் அனுபவிக்க வேண்டும். என்னையும் தண்டியுங்கள் எரிபத்தரே என்று புகழ்சோழர் தன் பக்க நியாயத்தை எடுத்து வைத்தார். அரசே, மன்னிக்க வேண்டும். தங்களின் உயர் குணத்தையும் ஆத்மசுத்தியையும் சிந்திக்காமல் இவர்களை சினம் கொண்டு தாக்கிவிட்டேன். தாங்கள் தயவு கூர்ந்து பொறுத்தருள வேண்டும் என்று இறைஞ்சினார் எரிபத்தர். இல்லை அடிகளே, இல்லை. பொறுத்தடக்கை வாழும் போர்முகத்தில் எவர் வரினும் புறங்கொடாத பருவயிரத்தோளும் அணி தேர் புறவையும் மாட்பெரும் படைகளும் இருந்தென்ன. ஒரு சிறந்த சிவனடியாரை காக்கத் தவறிய நானும் தண்டிக்கப்பட வேண்டியவன். யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களாலேயே தண்டனை பெறுவதுதான் தர்மத்தின் உச்சம். ஆகவே இதோ இந்த வாளை கொண்டு அவர்களைப் போலவே என்னையும் சிரச்சேதம் செய்து விடுங்கள். மண்பதை காக்கும் மாண்பு என்னால் கெட்டுவிட்டது. எனது ஆயிலும் கெட்டொழியட்டும். இந்தாருங்கள் வாள் என்று கூறி மன்னன் அவர் முன் வாளை நீட்டி தன் சிரம் தாழ்த்தி நின்றார். எரிபத்தர் அவரை ஒரு முறை ஏற இறங்க பார்த்தார். இவன் அரசனா, இல்லை அந்த ஆணிலை ஆண்டவனா? பகைவர்க்கும் அருளும் பண்பு இறைவன் பண்பல்லவா? அந்த பண்பு என்னிடம் இருந்ததா? இருந்திருந்தால் இத்தனை உயிர்கள் போயிருக்குமா? இது இறைவன் எனக்கு அளித்த சோதனையா, இல்லை தண்டனையா? ஒரு நாட்டின் மன்னனை நான் கொல்வதா? அவன் எல்லோருக்குமான பொது சொத்தல்லவா? அவர் சிரத்தை வெட்டி வீழ்த்தும் அதிகாரத்தை எனக்கு யார் அளித்தது? கருணைக்கடல் கைலாயநாதர், கருணைக்கடல் கைலாயநாதர் இந்த கைங்கரியத்தை எனக்கு செய்வாரா? இல்லை, இல்லை. எங்கோ எதற்கோ தவறு நடந்துள்ளது. அதன் கர்த்தாவாக நானாகிவிட்டேன். எல்லாவற்றையும் இறைவன் தான் பொறுத்தருள வேண்டும் என்று எரிபத்தரின் சிந்தனையில் 1000 எண்ணங்கள் எழுந்தன. அவரை அறியாமல் அவர் கையில் இருந்த மழு நழுவி தரையில் விழுந்தது. இவரது தலையை நான் கொய்வதா? என்னை தண்டிக்கும் இடத்தில் அவரல்லவா இருக்கிறார். ஆனால் தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்வதாக கூறுகிறார். எவ்வளவு உயர்ந்த பக்தி! இவரல்லவா இறைவனின் மனம் புகுந்து நடமாடும் உண்மையான சிவனடியார் என்று பலவாறு அவரது எண்ண ஓட்டங்கள் சென்றன. பின் அவரை நோக்கி இறைஞ்சும் பாவனையில்
அரசே, தண்டனைக்குரியவன் நான் தவறு செய்து விட்டேன் என்பதை உணர ஆரம்பித்து விட்டேன். கொடுங்கள் உங்கள் வாளை என்று கூறி மன்னன் கையில் இருந்த வாளை வாங்கினார் எரிபத்தர். மன்னனின் முகத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சு. என்று தமக்கு பாவ விமோச்சனம் கிடைத்து விட்டது போன்ற நிம்மதி. அரங்கேற்றுங்கள் என்று கூறி அரசர் தலையை மீண்டும் தாழ்த்தி நின்றார். எரிபத்தருக்கு ஒன்று தோன்றியது. ஸ்தூல தேகத்தால் அவர்கள் இருவரும் அரசன் அடியார் என்ற இரு பிம்பங்களாக இருக்கிறார்கள். ஆனால் சுக்ஷமத்தில் இருவரும் ஒரே புள்ளியில் இணைகிறார்கள். அது பக்தி என்னும் புள்ளி என்று எண்ணி இந்த ஸ்தூல தேகம் நிறைவேற்ற வேண்டிய கடமையை ஆற்ற தயாரானார். வாளை கையில் எடுத்தார். மன்னனை பார்த்தார். அரசே, தங்கள் உயிர் ஓருயிர் அல்ல, அது கோடான கோடி உயிர்களுக்கு சமம். ஆனால் எனது உயிர் ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் உயிரோடு இருந்தால் என்னை போல் 1000 அடியார்களை காப்பாற்றுவீர்கள். நான் உயிரோடு இருப்பதால் யாருக்கு என்ன லாபம்? ஆகவே நீங்கள் நீடூழி வாழ வேண்டும். நான் எனது வாழ்வை முடித்துக் கொள்கிறேன் என்று கூறி வாளால் தன் கழுத்தை அறுத்துக் கொள்ள முற்பட்டார் எரிபத்தர். மன்னன் பதறி போனார். அடிகளே, நிறுத்துங்கள். நான் தான் தண்டனைக்குரியவன். தயவு செய்து என்னை தண்டியுங்கள். நிறுத்துங்கள், நிறுத்துங்கள் என்று மன்னர் கதறினார். இல்லை, நான் தான் தண்டிக்கப்பட வேண்டியவன். என்னை தடுக்காதீர்கள் அரசே என்று ஓங்காரமிட்டு கத்தினார். வாள் கழுத்தை நெருங்கியது. நிறுத்துங்கள் என்று ஆகாயத்தில் இருந்து ஒலித்த ஒரு அசரீரி பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலித்தது. அன்பர்களே, உங்கள் தொண்டின் மேன்மையை உலகறிய செய்யவே இந்நிகழ்வுகள் நடந்தேறின. ஆண்டி முதல் அரசன் வரை பக்தியில் பாகுபாடு இல்லை என்பதை இப்பிரபஞ்சம் உணரட்டும். நீடூழி நீவீர் வாழ அருள் புரிகிறேன் என்று ஆண்டவன் திருவாய் மலர்ந்தருள கொட்டிய பூக்கள் கூடைக்கு சென்றன. கொலையுண்ட காவலர்கள் குதூகலத்துடன் உயிர் பெற்றார்கள். மதங்கொண்ட யானை உயிர் பெற்று குணமடைந்தது. எரிபத்தரும் மன்னரும் ஒருவர் காலில் ஒருவர் விழுந்து வணங்கி நண்பர்களானார்கள். பூ உலகில் வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள். எரிபத்தர் திரு எரிபத்த நாயனார் ஆனார். இலைமணிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியே. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். எழுத்து வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுச்சாமி ஸ்ரீவித்யன். இணை தயாரிப்பு அடியார்க்கும் அடியேன். ஓம் நமோ நாராயணா. திருமதி சண்முக பிரியா. இயக்கம் நம சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. ஓம் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராய. ஓம் நமோ ஸ்ரீ ராகவேந்திரரின் ராஜ இந்திர பிரவீன். எமது அடுத்த வெளியீடு திரு ஏனாதி நாயனார். திருச்சிற்றம்பலம். சுபம்.